வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்ய போகிறேன். இந்த அட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவுத்துல குழம்போ இல்லை எண்ணெயோ அடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் குறுக்க இந்த அட்டை வச்சுட்டுனா எண்ணெய்க்கு ஷெல்ஃப் இல்லை நம்மக்கிட்ட. ஒரே ரூம் தான். அடுப்பு பாருங்கள் கீழே தான் இருக்குது, ஷெல்ஃப் இல்லை. அதனால் செவுத்துல எண்ணெய் குழம்பு கொதித்து வரும்போது எதிர்த்து அடிக்க முடியல, அதெல்லாம் அடிக்காமல் இருக்கிறது தான் அந்த அட்டை. போன வாரம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சேன், வரமிளகாய். இந்த வாரம் என்ன போட போகிறோம்னா பச்சை மிளகாய் போட போகிறோம். எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவங்கவுங்க எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோம்னா கம்மியாக ஊற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருந்தால் தான் பிடிக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை விட பொடுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மாவு மாரி போயிடும். அடுத்து பச்சை மிளகாய். இந்த வாரம் பச்சை மிளகாய் போட போகிறேன். பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு பச்சை மிளகா டேஸ்ட்டு, அந்த வாசனை எண்ணெயில் பொரியும் போதே பச்சை மிளகா பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் பீஸ் மாரி இருக்குது பார்த்திங்களா, அப்படியே கடித்து சாப்பிட்ணும் போல் இருக்கு. நான் பச்சை மிளகாவோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகானா உசுறு. வரமிளகா ரெண்டு ரெண்டாக கிழிச்சி அந்த விதையை எடுத்து வச்சுட்டு, விதை அதிகமாக போட்டோம்னா நறுக்கு இதில் இருக்கிற காரமே போதும். அந்த விதை இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் அப்புறம் அப்படி சுத்தமாக விதை இல்லாமலும் போட முடியாது, காரம் இருக்காது. அப்புறம் சிக்கன் அலசி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி வடிஞ்சு போயிருக்கு, அலசிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இந்த சிக்கன் கூடியே தேங்காய் குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சுட்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் எப்போ போடணும்னா எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் அப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு வரமிளகா போட்டுக்கலாம். தேங்காய் எப்போ போடணும்னு சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. சும்மா ஒரு 4 கடுகு வாசனைக்காக தான் போடணும். பச்சை மிளகா செம்மையாக வச்சு அது எடுத்து அடிக்கும். இந்த பச்சை மிளகா போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 1 நிமிஷம் கூட வேண்டாம், 1/2 செகண்ட் போதும். தேங்காய் போட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இப்போ பச்சை மிளகா பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு. இதோ நல்லா இருக்கு. அடுத்து சின்ன வெங்காயம் போடணும். பச்சை மிளகா போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா பார்த்திங்களா எப்படி பொரிஞ்சிருக்குன்னு, பச்சை கலரில் இருந்தது. இப்போ எந்த நேரத்துக்கு இது மாதிரி இருந்தால் போதும். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வணங்கிடணும். போதும். எண்ணெய் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகா மட்டும் போடுறது ஒரு டேஸ்ட்டு, வரமிளகா பச்சை மிளகா சேர்ந்துன்னா அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு வேறு டேஸ்ட்டு,
அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு. ஆனால் இப்போ இந்த வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், குண்டாக இல்லாமல் ஒல்லியாக நீட்டமாக இருக்கும். அந்த மாதிரி மிளகா கிடைக்கல எனக்கு. இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மிளகா கிடச்சி, குண்டு மிளகா மாடலு. அந்த மிளகா இன்னும் சூப்பராக இருக்கும், நீட்டமாக இருக்கிற பச்சை மிளகா. இது வந்து அந்தளவுக்கு காரம் கொடுக்காது. அப்புறம் குட்டி குட்டியாக குண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகா இன்னும் சூப்பராக இருக்கும். அது கிடைக்கல எனக்கு, இதுதான் கிடச்சிது. அந்த மிளகாலாம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணும், வேறு கடைக்கு போகணும். மொடையாக இருக்குதுப்பா நாங்கள் இன்னும் நடந்து போகிறதுக்கு. அதனால் நான் கையில் கிடச்சிதான் வாங்கி போட்டேன். தேங்காய் இல்லை, தேங்காய் வாங்கினா இன்றைக்கி ஒரு நாள் யூஸ்க்காக ஒரு மூடி யூஸ் பண்ணுருவோம், ஒரு மறுமூடி. அது இங்கே உடைக்கிறதுக்கு இடம் இல்லை, சுடன்றதுக்கு கத்தி எதுவும் இல்லை. என்னது மேலே நம்ம மாடியில் குடியிருக்கிறோம், தேங்காயை உடச்சி பொடி பொடியாக கட் பண்ணாலும் மேலே மாடியில் எங்கே கல்லுங்க இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கிட்டு உடைக்கிறது அப்படின்ட்டு நான் தேங்காய் வாங்கலை. ஆனால் அடுத்த வாரம் வந்து நான் தேங்காய் போட்டு செய்கிறேன். தேங்காய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒவ்வொரு பீஸு கறி எப்படி நமக்கு வாயில் கிடைக்குமோ அதுமாதிரி தேங்காயும் கிடைக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கறி போட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா செல்லு நான் கையில் பிடிச்சிருக்கேன்னா ஒரு கையில் வடை சட்டி பிடிச்சிட்டு கிளற முடியாது. கறி கொட்டி ஒரு பெரட்டிட்டுமா இதில் வந்து உப்புத்தூள் தூவிக்கும், அப்போ தான் கறியில் நல்லா பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்பூன்லாம் வாட்டரில் கையில் தான் ஒரு தோராயமாக எடுப்பேன். இது வந்து கையில் உப்பு இப்படி நல்லா தூவி விட்டுருங்க, எல்லா கறியிலையும் படுற மாதிரி தூவி விட்டுருணும். தூவி விட்டு ஒரு கிளறி. இது வந்து இப்போ ஒரு கால்வாசி அரைவாசி உப்பு, அரை உப்பு தான் இருக்கும். நான் போடணும் இப்போ, ஏன்னா இந்த உப்பு வந்து கறியில் ஏறும், அதுக்காக தான். உப்பு கறியில் உரைச்சா தான் கறி டேஸ்ட்டு கொடுக்கும். அனல் வந்து இப்போ எச்சா வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருக்கு. அரிசி போட்டேன். நான் எப்பவுமே அரிசி தண்ணி எல்லாம் ஒட்டுக்க வச்சுருது, ஒலை கொதிக்க வச்சு தான் போடுவோம். அதுக்கு முன்னெல்லாம் நான் ஒருத்திக்கு தானே செய்கிறேன் அப்படின்றதால அரிசி தண்ணியெலாம் எல்லாம் ஒட்டுக்க வச்சு வேக வச்சுருது. குக்கர் யூஸ் பண்ண மாட்டோம். குக்கரில் சாப்பாடெலாம் எனக்கு சேராது. அந்த கஞ்சி சாப்பாடுலேயே கொத்துக்குதா, அது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறதில்ல. எனக்கு அந்த கஞ்சியும் சேராது, வாயு பிடிக்கும் மாரி முழங்கால் பிடிச்சிக்கும். நிறைய பேர் வந்து முழங்கால் பிடிக்குது, இடுப்பு பிடிக்குது அப்படிங்கிறவங்கள வந்து குக்கர் சாப்பாடு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடக்கூடாது. நாங்கள் எப்பயுமே குக்கரில் சாப்பாடு செய்ய மாட்டோம், போசிலே தான். முன்னெல்லாம் அடுப்பில் செஞ்சுட்டு இருக்கும்போது போசி தான், இப்போ கேஸ் அடுப்பில் செய்யும் போதும் போசி தான். போசியில் சாப்பாடு வச்சா நல்லாயிருக்கும். கறி அப்படியே நிறம் மாறுது பார்த்திங்களா, எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. எனக்கு நிறம் மாறுது பாருங்க முன்னே இருந்த கறிக்கு. இப்போ வந்து இதில் பெப்பர் தூள் தூவிக்கலாம். சக்தி மசாலா, எனக்கு சக்திக்கு மசாலா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். வேறு எந்த கம்பெனியும் வாங்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா மிளகு வாங்கி அரைச்சிப்பேன். இப்போ நான் மிளகு வாங்கி அரைக்கல, ஆனால் இந்த பொடி இந்த கவரில் இருக்கிற பொடி முடிஞ்ச உடனே நான் மிளகு வாங்கி தான் அரைப்பேன். இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்தேன், முடிஞ்சிருச்சு. அதை வாங்கி மிக்சியில் போட்டு அரைக்கிறது எனக்கு ஒரு முடத்தனம். ஆனால் போன வாரம் பள்ளிப்பாளையம் சிக்கன் போட்டிருந்தேன், நல்லா ரீச் ஆகிடுது. ஒரு 1300 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் செஞ்சு சாப்பிட்டாங்களா என்னன்னு யாரும் சொல்லலை. பரவாயில்ல, பார்த்துருக்காங்களே, நமக்கு அதுவே போதும். செஞ்சுருப்பாங்க, நான் நம்மளுக்கு எதுவும் கமெண்ட்டில் எதுவும் சொல்லலை.
இந்த சிக்கன் செய்யும்போது அக்கட்டால் எங்கேயுமே போகக்கூடாது. சரி, சிக்கன் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். கிட்டவே இருந்து கிளறி விட்றது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாருங்க எண்ணெயிலே தானே வெந்துட்டுருக்குது, இன்னும் தண்ணியே போடல. எனக்குலாம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும். இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் எண்ணெயிலே விறகுறது ரொம்ப நல்லது. எண்ணெய் வேண்டாங்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னும் கிட்டவே இருந்து தான் கிளறி விடணும். லைட்டாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். எண்ணெய் கம்மியாக நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா கோல்டன் கோல்டு. தலைக்கீழே கவர் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் எண்ணெய் இருக்குது, நேராக காட்ட முடியாது. கோல்டன் கோல்டு எண்ணெய். நமக்கு ஹோட்டல் கடைக்கு சர்வர் வேலைக்கு போகிறதெல்லாம் அதிக சமையல் பொருள் வாங்குகிற வேலை இல்லை. அதனால் அப்பப்போக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறது, அளவாக யூஸ் பண்ணிக்கிறது. மற்ற பொருளை வாங்கினா வீணாக போயிடுது. ஏன் அப்படி காசு போட்டு பொருளை வாங்கி வேஸ்ட் பண்ணணும்? ஒரு நாள் லீவுன்னா அந்த ஒரு நாள் லீவுக்கு என்னதுன்னா, ஒரு நாள் லீவுனாவே நான் சிக்கன் தான் செய்வேன். அப்படி இல்லைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியல, உடம்பு முடியலன்னா வெளியில் கடையில் வாங்கிப்பேன். சிக்கன் பிரியாணி, ரைஸு இது மாதிரி தான் வாங்குவேன். கோவில் போயிட்டுனா எதுவும் வாங்க மாட்டேன். அன்றைக்கெலாம் கோவில் போகிற அன்றைக்கெலாம் கம்மங்கூழ் குடிச்சிருவேன். கோவில் போகும்போது வரையும்போது மட்டும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன். சிக்கன் 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 நம்மளோட ஃபேவரட். உப்பு வந்து அப்படியே கொஞ்சம் போட்டோம், நான் வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து அதிகம் பத்தாது, கொஞ்சமாக துளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் உப்பு எவ்வளோ இருக்குன்னு போட்டுக்கிட்டுனா. அடுத்தது வந்து மஞ்சத்தூள், சக்தி மசாலா, மஞ்சத்தூளும் வந்து ரொம்ப நிறைய போடக்கூடாது, சும்மா லைட்டாக கலர் கொடுக்குற அளவுக்கு அது போட்டால் போதும். இல்லைன்னா மஞ்சள் வாடை வரும், மஞ்சள் வாசனை அதிகமாக அடிக்கும், சாப்பிடவே பிடிக்காது. கலருக்காகவும் இது ஒரு விதமான டேஸ்ட்டு. மஞ்சத்தூள் போடலாம் டேஸ்ட்டு வராது. 6 சுவை சேர்ந்தது தான் ஒரு சுவை. பச்சை மிளகா பார்த்திங்களா, கலராக இருக்குது. எனக்கு அது கலர் பச்சை மிளகா பார்க்க ஆசையாக இருக்குது, எடுத்து சாப்பிட்ணும் போல். சூப்பர், அருமையோ அருமை. இப்போ மஞ்சத்தூள் போட்டோம்னே ஒரு மாதிரி கலராக இருக்குது பாருங்க. போதும், துளியோண்டு மஞ்சத்தூள் போட்டால் போதும், ரொம்ப வேணாம். இப்போ நீங்கள் ஸ்பூன்லாம் போடுற மாதிரினா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே போடணும். எதுக்கு இதுதான் போடணும், இவ்வளோ தான் போடணும் அளவுலாம் வேண்டாப்பா. உங்களோட மனசுக்கு இந்த சிக்கனுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ உங்களோட தோராயமாக போட்டால் போதும். வெங்காயம் 10 வெங்காயம், இஞ்சி மிளகா அதெல்லாம் வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. அது மாதிரிலாம் போட்டோம்னா நம்ம மனசுக்கு இந்த பொருளுக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு நம்மளுக்காக தோணணும். அப்படி தோணி போட்டோம்னா அடுத்த டைம் செய்யும்போது இது எச்சா போச்சு, இது கம்மியாக போச்சு, அப்போ இதை சேர்த்துக்கணும், அதை கழிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்காக தோணிடும் அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது. பச்சை மிளகா பார்த்திங்களா, கச்சுன்னு போயிடுச்சு. இன்னும் கறி வேக போயிடும். நான் சாப்பிடும்போது பச்சை மிளகா தூக்கியே போட மாட்டேன், சாப்பாட்டோடு வடித்து சாப்பிட்ருவேன். நான் இந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் ஒரே வீடியோவை தான் எடுக்கிறேன். ஆனால் இந்த எண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எதுவுமே கட் பண்ணவே இல்லை. இந்த கறி எத்தனை நிமிஷத்தில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். சில பேர் சொல்லுவாங்க 5 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி, 10 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது.
5 நிமிஷத்துலேயும் 10 நிமிஷத்துலேயும் எந்த ஒரு சிக்கன் வேகாது. ஏன்னா அதை வெங்காயம் தக்காளி எல்லாமே வணக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். கறி வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாக கறி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் வந்து கட் பண்ணாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் என்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்க, கறி கரெக்டாக வெந்து இறக்கிறதுக்கு சாப்பாடுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிளகாய், தனி மிளகாய் தூள் நம்ம வீட்டில் தனியாக அரைச்சிக்கலாம். நாங்களாம் அரைக்கிறது இல்லை, பாக்கெட்லேயே வாங்கிக்கிறது. அது அரைச்சி வச்சு வண்டு பிடிச்சிரும். நல்லா பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கலப்படம் இருக்கும். ஆனால் அந்த உடம்பு கெடுதல் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நமக்கு தேவைங்கும் போது கடையில் தானே வாங்கி ஆகணும். கொஞ்சமாக காரம் ரொம்ப வேணாங்கிறவங்க மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் போடாமலே கூட விட்டுறலாம். உங்களுக்கு சேராது, எனக்கு வந்து அந்த மிளகாத்தூள் பொடி சேராது அப்படின்னா அந்த மிளகாய் பொடி வந்து போட தேவையில்ல. கரண்டி வந்து அடுப்புலேயே இருக்கும், சுடுது. சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் தண்ணி ஊற்றல, லைட்டாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருச்சா செவந்து போயிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அடியெலாம் பிடிக்கல, தண்ணி ஊற்றினா வந்துடும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா நல்லா கரைஞ்சிட்டு வந்து பார்க்கும்போதே டேஸ்ட் அழுது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரம் எச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கேன், பச்சை மிளகாயும் எச்சா போட்டிருக்கேன். அந்த சேர்த்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக. பார்த்தீங்களா, அந்த இது வந்து கரைஞ்சி வந்துடும். இதோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை இதோட கூட முடிச்சிடலாம். நீங்கள் பார்த்து முடிக்கணும், ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்னாலும் இதோட முடிச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன, இதில் வந்து நான் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் எனக்கு தேவையான காரம், தேவையான பெப்பர், உப்பு எல்லாமே போட்டேன். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் குடிச்சு பார்த்து தண்ணி மோந்து குடிச்சு பார்த்து உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போடுவேன். அதேமாதிரிமே நீங்களும் செஞ்சுக்கலாம். இதோடு நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கிற மாதிரினாலும் முடிச்சிடலாம். ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா போர் அடிக்கும் உங்களுக்குமோ. அது ஒன்று பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பாருங்கள். அப்படி போர் அடிக்குதுங்கிறவங்க இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து சிக்கன் செய்யும் போதும் திரும்ப இதுமாதிரி சரி பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கிட்டே இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் சிக்கன் செய்யும்போது இதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா, உப்பு போடணுமா, இல்லை பெப்பர் தூள் போடணுமா, மிளகாய் பொடி போடணுமா, என்ன வேணுமோ உங்களுக்கு போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இன்னும் பெப்பர் தூள் காரம், இந்த பெப்பர் தூள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா சளிக்கு நல்லது. எப்பேற்பட்ட நெஞ்சு சளியும் கரைஞ்சி வந்துடும். இன்னும் நீங்கள் வந்து பெப்பர் தூள்லாம் வந்து நான் கடையில் வாங்கிட்டேன், நீங்கள் கடையிலாம் வாங்காதீங்க. ஒரு 50 மிளகு வாங்கி கூட பொடி பண்ணிக்கோங்க. 50 மிளகு வாங்கி பொடி பண்ணிங்கன்னா 3 டைம் 4 டைம் சிக்கனுக்கு போடலாம். மிளகு மட்டும், ஜீரகம் வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே மிளகு வாங்கி அதில் எதாவது குச்சி கிச்சி இருந்ததுன்னா பொறுக்கிட்டு நைஸாக இப்போ மிக்சியில் போட்டு ஒரு டப்பாவில் காற்று போகாத மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வாசனை போயிடும், காரம் போயிடும். அவ்வளோதான். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை பார்த்துட்டு இடையே நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு வேணுமோ என்ன வேணுமோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக எடுக்கிறேன்.
கறி பார்த்திங்களா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது, வேக வேக சுண்டி போச்சு, குட்டியாக போச்சு. நீங்கள் வந்து கறி வந்து எப்படி வாங்குறீங்கன்னா பள்ளிப்பாளையத்துக்குன்னு சொல்லி வாங்குங்க. அதெல்லாம் பொடிசாக கட்டி கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம ஈரோடு சைடு மட்டும்தான் அதுமாரி பள்ளிப்பாளையம்னு சொன்னாவே அதுக்கு தகுந்தமாரி வெட்டி கொடுக்குறாங்க. வேறு ஊர் பக்கம்லாம் அதுமாரி கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ நான் வந்து எங்கள் புள்ள வீட்டுக்கு ஆத்தூர் பக்கம் போயிருந்தேன். அங்கெல்லாம் அதுமாரி பொடிசாக வெட்டி கொடுக்க மாட்டுறாங்க. நாம்பளாம் சொல்லி இந்த சைஸில் எங்களுக்கு வேணும்ண்ணா அப்படின்னு சொன்னால் அதுமாரி வெட்டி கொடுக்குறாங்க. இல்லைன்னா சும்மா தோண்டி பீஸு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இன்னும் கறி வந்து இன்னும் கால்வாசி வேகணும். இப்போ வந்து 3/4 தான் வெந்திருக்கு. இந்த தண்ணி இழுக்கிறதுக்கும் கறி இருக்குது, சரியாக இருக்கும். நிறைய ஊரில் இதுமாரி வெட்ட மாட்டாங்க. நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது அவங்ககிட்டே சொல்லுங்கள், இதுமாரி பொடிசாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுமாரி. ஆனால் அதுதான் பொடிசாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு. அப்படி இல்லை அவங்க அதுமாரி வெட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து அருவாமனை வச்சு எலும்புலாம் தனியாக எடுத்துகிட்டு சதைப்பிடிப்பு மட்டும் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஐயோ மூஞ்சி கையில் வச்சிட்டா எரியுது. ஏன்னா மிளகாய் கை வச்சா மிளகாய் கிள்ளுனேன். அது என்ன தான் மிளகாய் கிள்ளுனாலும் சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த காரம் சீக்கிரமே போக மாட்டேங்குது. நான் பாருங்கள் இப்படி பாத்திரம்லாம் கழுவுனேன், துணி ஊற வச்சேன், சோப்பு தூள் தான் நிமிட்டு கை வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் அந்த காரம் போகலை. மூஞ்சிலாம் எரியுது. ஆனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கய்யா. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வேலை அதிகம் இல்லை, இதில் அரைக்கிற வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை. வெங்காயம் மட்டும் அறிய போகிறோம், மிளகாய் கிள்ள போகிறோம், பச்சை மிளகாய் அறிய போகிறோம், அப்படிதான். வேலை அதிகம் இல்லை, சீக்கிரம் ரெடி ஆகிடும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் அரிஞ்சு மிளகாய் கிள்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம்னாலும் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அம்பிடுதேன். நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுச்சுன்னா இறக்கிடுவேன். அவ்வளோதான். எனக்கு காரங்கிற எல்லாமே போதும். இப்போ நான் இன்னும் எது குடிச்சு பார்க்கல. குடிச்சு பார்க்காமல அது இதோட நான் போட்ட அளவும் இந்த கலர் இதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற கலர் இது ஃபுல்லாக பார்த்தோம்னாவே எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணும். தண்ணி மட்டும் கொஞ்சமாக குடிச்சு பார்த்துடலாம். இதுமாதிரி தண்ணி மட்டும் மோந்து கொஞ்சமாக குடிச்சு பாருங்கள். ஆற வச்சு கொஞ்சம் குடிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே குட்டி ஸ்பூனில் ஊற்றி குடிச்சு பார்க்கணும். ஸ்பூன் சின்ன காணமே. இந்த ஸ்பூனில் ஊற்றி சூப்பராக இருக்குது. நான் நினச்சதை விட காரம் தூக்கலாகவே இருக்குது. போதும். ஏன்னா சிக்கனில் வந்து காரம் நமக்கு தூக்கலாக இருக்குதுன்னா சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சரியா நார்மலாக இருக்கு. செம்ம. இப்போ நான் எதுவுமே குடிச்சு பார்க்காமலே எனக்கா இவ்வளோ தான் போடணும்னு தோணுச்சு, போட்டேன். உப்பு, காரம், இந்த பெப்பர் தூள் எல்லாமே போதும். கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சுதுன்னா இறக்கிடுவேன். ஒரு 2-3 நிமிஷம் போதும். இதே மாடல் செஞ்சு செட்டிநாடு சிக்கன் இது மாதிரிலாம் செய்கிற மாதிரி நான் போடுறேன். இன்னும் ஒரு 2-3 வாரம் போகட்டும். பாருங்க தண்ணி வருதா. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பூ, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பெரிய போசியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த இதுவரையிலையும் கூட தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த சாந்து கிரேவிலாம் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு டேஸ்ட்டு.
நான் இப்போலாம் எந்த சிக்கன் கிரேவி செஞ்சாலும் சரி தான், பள்ளிப்பாளையம் மாடல் செஞ்சு தான் வேறு பொட்டுக்கடலை தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவேன். அப்படி அரைச்சி ஊற்றி வைக்கிற மாதிரின்னா. சிக்கன் வேகிறவரையும் பாருங்கள், சாப்பாடு மேலே இடையில வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா சிக்கன் ரெடி ஆகிடணும். சிக்கன் இறக்கின உடனே சாப்பாடு வடிக்கணும். சாப்பாடு வந்து இப்போ வேகிற ஸ்டேஜில் இருக்குது. நடுவில் கொதி வருது பாருங்கள். இன்னும் ஒரு பக்கமாக பிறண்டு வரணும் அப்படின்னு சாப்பாடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? கரெக்டாக 1/2 மணி நேரம். இதை செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினாலும் சரி, இல்லை செல்லை பார்த்துட்டே படுத்தாலும் சரி, அப்படியே கொஞ்சம். ஆனால் சாப்பிட்டோடனே எனக்கு படுக்கணும்ப்பா. சாப்பிட்டோடனே உடம்பு வலி பயங்கரமாக வந்துடுது. அது வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனே ஒரே முடையாயிடுது. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் படுக்கணும். கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு துணி துவைக்கணும். துணி துவைச்சிட்டு கொஞ்சம் வீடு சுத்தம் பண்ணணும். ஏன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசங்கிறாங்க. எனக்கே தெரியாது தைப்பூசம். நாங்களாம் தைப்பூசத்துக்கு வேலைக்கு போய் தான் பழக்கமே தவிர வீட்டில் இருந்துட்டு கோயிலுக்கு அங்கே எங்கே போயெல்லாம் பழக்கல. ஏன்னா நம்ம போகிற வேலைக்கு அது மாதிரி லீவு கிடையாது அதிகமாக. அவங்களா லீவ் விடும்போது தான். நான் ஊற்றுன தண்ணி நல்லா இழுத்துக்கிச்சிங்களா? நல்லா செமி கிரேவியாக இருக்குது பாருங்கள். போதும், இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றி உப்புலாம் போட்டு கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு சரி பண்ணிக்கலாம். என்ன போடணுமோ அதை போட்டு உங்கள் டேஸ்ட் எப்படியோ அந்தளவுக்கு நீங்களே கொண்டு வந்துக்கலாம். அப்படி தான். இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு சாப்பாடு தான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் சாப்பாடு வேகிறதுக்கு வடித்து விட்ருவோம். அவ்வளோதான். சிக்கன் வந்து அவ்வளோதான் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நான் சாப்பிட்லாம் பார்க்கல, எனக்கே தெரியும் எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்றது. நான் கறி வேகிறதே எனக்கு செய்கிறதால, எனக்கு அடிக்கடி செய்கிறதால இதோட பதம் தெரியும். கையில் பிடிச்சியும் பார்க்க மாட்டேன், சாப்பிட்டும் பார்க்க மாட்டேன். இப்போ டேஸ்ட்டே பார்த்திங்களா, நான் குடிச்சு பார்த்தல, செய்யலை. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து குடிச்சு பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக காரம் தான் தூக்கலாக இருக்குது. ஆனால் எனக்கு காரம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் பக்குவத்துக்கு, உங்கள் கை பக்குவத்துக்கு, டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியிருப்பேன். அப்படி தான். இப்போ சாப்பாடு இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துறதுக்கப்புறம் சாப்பாடு வடித்து அழகான சிக்கன் போட்டு சாப்பிட போகிறேன். பாய். இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் இப்போ எடுத்த உடனே போட்டுருவேன், யூடியூப்பில் போட்டுருவேன். ஓகேங்களா? எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க. நம்ம உழைக்கிறதே வந்து சாப்பிட்றதுக்காக தான் உழைக்கிறோம். அந்த ஜான் வயிற்றுக்காக நம்ம எவ்வளோ ஓடுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாமல் சாப்பிடுங்கப்பா. பாய்.